பாகம் 6 அத்தியாயம் 1. இளவரசர் ராஜேந்திரர் தலைமையில் அவருடைய படைகள் தஞ்சைக்குள் நுழைந்தபோது மிக பெரிய ஆரவாரம் ஏற்பட்டது. அவரோடு அவரால் கவரப்பட்ட புரவி கூட்டம் ஒன்று வந்தது. தஞ்சையின் தெருக்கள் முழுவதும் புரவிகள் அலைந்தன. சிறு தேர்கள் மிகுந்த சத்தத்தோடு ஜனக்கூட்டத்தை கிழித்து கொண்டு பறந்தன. எங்கும் ஒரு உற்சாகமும் போர் வெறியும் ததும்பி நின்றன. மக்கள் போர் வீரர்களை வணங்கி கையெடுத்து கும்பிட்டு, ஏதாவது கொடுங்கள் ஐயா என்று கேட்டார்கள். பாத்திரங்களும் நகைகளும் பொற்காசுகளும் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டன. போர் வீரர்கள் தங்களுக்காக சேர்த்தது போக தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை மக்களிடம் கொடுத்து கம்பீரமாக நெஞ்சு நிமிர்த்தி போனார்கள். வீடுகளுக்கு போய் கொண்டு வந்திருந்த நகைகளும் விளக்குகளும் பாத்திரங்களும் மரச்சாமான்களும் விளையாட்டு பொம்மைகளும் கொடுத்தார்கள். ஒரு பார வண்டி முழுவதும் 20 கை நீளமுள்ள 4 பேர் கட்டி பிடிக்கக்கூடிய பெரிய சந்தன மரம் ஏற்றி கொண்டு வரப்பட்டது. அடடா, என்ன அற்புதமான மரம்! இதை இழைத்தால் என் ஆயுசுக்கும் போதுமே என்று ஒரு அந்தணர் அந்த மரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார். அவருக்கு ஒரு கிளை வெட்டி கொடுக்கப்பட்டது. நடுநாட்டு அந்தணர்களும் தொண்டை நாட்டு அந்தணர்களும் சுறுசுறுப்பானார்கள். ராஜேந்திர சோழரோடு மிக பெரிய பொக்கிஷம் வந்தது. ஒரு பெட்டி நிறைய தங்க நகைகள் இருந்தன. தன்னுடைய மனைவியை அழைத்து அந்த பெட்டியை திறந்து ஆளுக்கு ஒரு பிடி நகைகளை வழங்கினார். தங்க பூவால் கோர்க்கப்பட்ட ருத்ராட்சத்தை தான் அணிந்து கொண்டார். அபர கண்டிகையை ஈசான பண்டிதருக்கு பரிசளித்தார். பெரிய அடுக்கு தீபத்தை வந்தியத்தேவருக்கும் தீபத்தட்டை குந்தவைக்கும் கொடுத்தார். குந்தவையும் பட்ட மகிழ்ச்சி தந்தி சக்தி விளங்கியும் ராஜேந்திரரை கட்டி தழுவி முத்தமிட்டு வரவேற்றனர். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தஞ்சை எல்லைக்கு வந்துவிட்டார் என்றதும் மக்கள் அத்தனை பேரும் திரண்டு தஞ்சை எல்லைக்கு ஓடினார்கள். ராஜராஜர் தன்னுடைய கருப்பு நிற குதிரையில் வெள்ளை உடை அணிந்து புன்முறுவல் பூத்த வண்ணம் நிதானமாய் மக்கள் கூட்டத்துக்கு நடுவே ஊர்ந்து வந்தார். மக்கள் தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிட ராஜராஜர் 2 புறமும் கை வீசி அவர்கள் ஆசீர்வதித்து கொண்டே வந்தார். ராஜராஜருக்கு பின்னால் பட்டத்து யானை வந்தது. பட்டத்து யானை மீது ஒரு குடம் இருந்தது. அந்த குடத்தை அணைத்து கொண்டிருந்த போர் வீரன் தன் ஈட்டியை தலைகீழாக பிடித்து கொண்டிருந்தான். அவன் முகம் கல்லென இருந்தது. யார் யார் அது என்று எல்லோரும் விசாரித்தார்கள். அது இறந்தவரின் அஸ்தி என்று சகலருக்கும் தெரிந்திருந்தது. ஈட்டி தழையிலாக இருந்தால் தளபதி என்றுதானே அர்த்தம். யார் அது என்றபடி மக்கள் பதறினார்கள். வைணவதாசன் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. வைணவதாசனை நிறைய பேருக்கு தெரிந்திருந்தது. பழமர்நேரிக்கு செய்தி உடனே போயிற்று. வைணவதாசனின் மனைவி பெரிதாக அலறினாள். அவளது 2 குழந்தைகளும் அலறின. தாயை கட்டிக்கொண்டு எழுந்திரம்மா எழுந்திரம்மா என்று கதறின. அந்த ஊர் மக்கள் தலையில் அடித்து கொண்டு வாய்விட்டு அழுதார்கள். வைணவதாசன் மனைவிக்கு வைத்தியரால் உடனே முதலுதவி செய்யப்பட்டது. ஆனால் அவள் சித்தம் கலங்கியது போலவே இருந்தாள். எனக்கு ஒன்றுமில்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று நடுநடுவே சொன்னாள். ஆனால் அவள் அப்படி சொன்னதே அவள் நன்றாக இல்லை என்பதை தெள்ள தெளிவாக காட்டியது. மெல்ல மனம் பேதலித்து கிடக்கிறாள் என்று புரிந்தது. யானையின் மீது அஸ்தி கலசம் வந்தது. அவள் வீட்டு எதிரே நின்று யானை பிளறியது. அஸ்தி கலசம் கீழே இறக்கப்பட்டது. வாசல் திண்ணையில் வைக்கப்பட்டது. உள்ளே கூடத்தில் படுத்து கிடந்தவள் மெல்ல எழுந்து முகம் துடைத்து கொண்டாள். வாங்கோ என்று உரத்து சொன்னாள். எழுந்து உயிருள்ள புருஷனை வரவேற்பது போலவே வேகமாக வாசலுக்கு போனாள். பெண்கள் பின்தொடர்ந்து ஓடினார்கள். வாசல் பக்கம் நின்று அந்த பித்தளை பாத்திரத்தையே வெறித்து பார்த்தாள். இதுதானா? இவ்வளவுதானா? இவர்தான் என்னவரா? இவர்தான் ஒற்றர் தளபதி வைணவதாசனா? சோழர்குல சிங்கங்களின் தூதுவனா? பல பேர் ஊத்தையடையாமல் திரும்பியிருக்கிறீர்களே, இந்த அந்தணனை மட்டும் விட்டுவிட்டீர்களே. எப்படி செத்தார் என் புருஷன்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். யாரெல்லாம் அவருக்கு அருகே இருந்தீர்கள்? என்ன நடந்தது? சொல்லுங்கள். நீங்கள் எவரும் அவரோடு இல்லையா? தனியாக அவர் வெட்டுப்பட்டாரா? மறுவூர் அந்தணர் ஒருவர் முன்னே வந்து கை கூப்பினார். நான் அவரோடு இருந்தேன் என்றார். நீங்களா? நீங்கள் ஏன் அங்கு போனீர்கள்? அந்த அந்தணர் விவரித்தார். ஊர் மொத்தமும் அந்தணரின் வார்த்தைகளை சிறிது கூட சப்தமில்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. அவர்களை காப்பாற்ற இளவரசர் ராஜேந்திரரின் கட்டளைப்படி வைணவதாசன் வந்ததாகவும் அவர்களோடு பேசும்போது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பிரம்பால் அடித்தும் சூட்டுக்கோலால் இழுத்தும் கத்தியால் குத்தியும் எட்டி உதைத்தும் அவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்ட போது ஊர்க்கூட்டம் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதது. தூணை பிடித்து கொண்டு நின்றிருந்த வைணவதாசனின் மனைவி மறுபடியும் சுருண்டு விழுந்தாள். அவள் குழந்தைகள் அலறின. கூட்டத்தை பிளந்து கொண்டு கருவூர் தேவர் வந்தார். அம்மா, தாயே,
எழுந்திரு என்று அவள் உச்சந்தலையில் கை வைத்தார். அவள் சட்டென்று கண் விழித்தாள். அவளுக்கு அவர் நீர் கொடுத்து முகத்திலும் நீர் அடித்தார், தலையிலும் நீரை ஊற்றினார். எழுந்திரு எழுந்திரு என்று உள்ளே அழைத்து கொண்டு போனார். திரும்பி மறுபூர் அந்தனரை பார்த்தார். அந்த அஸ்தி கலசத்தை வைணவதாசனாக பாவித்து மறுபடியும் தகனத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள், குழந்தைகளை வைத்து நிறைவேற்றுங்கள் என்று கட்டளையிட்டார். இருக்க மூடி இருந்த அஸ்தி கலசம் மீது காவிரி நீர் விடப்பட்டது. வைணவதாசனின் மனைவியும் வெளியே அழைத்து வரப்பட்டு அதில் நீர் ஊற்றச் சொன்னார்கள். தாயே, நான் பேசுவதை கேள். கருவூர் தேவர் பேச துவங்கினார். மரணத்தை வரவேற்க மனிதனுக்கு உரிமை இல்லை. உன்னை மரணம் ஏற்கும் வரையில் நீ மரணம் அடைய தகாது. அப்படி மரணத்தை வரவேற்ற உயிர்கள் மேலே போகாமலும் கீழே இறங்காமலும் நடுவே சிக்கிக்கொண்டு வருடக்கணக்கில் அவஸ்தைப்படுகின்றன. கீழே பிறக்கவே மறுபடியும் தவம் செய்கின்றன. பல ஆண்டுகள் அவர்கள் செய்யும் தவத்தை உயிரோடு இருந்து ஒரு சில நாட்களில், ஏன் ஒரு சில நாழிகையில் நீ பெற்றுவிடலாம். ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து விட்டாய். மிகவும் புகழ்மிக்க சூட்சுமமிக்க ஒரு மனிதனோடு நீ குடித்தனம் செய்திருக்கிறாய். இந்த தேசத்துக்கு என்று அவன் உயிர் நீத்திருக்கிறான். உன்னுடைய சுக சௌகரியங்கள், உன் குழந்தைகளின் சுக சௌகரியங்கள் இந்த தேசத்து மக்களால், மன்னரால் கவனிக்கப்படும். அப்போது உன் வேலை என்ன? இறைவனோடு அமர்ந்திருத்தல், உன்னுள் உணர்ந்த இறையை வெளியிலேயும் தரிசித்தல். அப்படி தரிசிக்கும் போது நீயும் வைணவதாசனும் வெவ்வேறல்ல என்பது உனக்கு புரியும். எனவே அமைதியாக இரு. உன் புருஷன் மகாவீரன். ஒரு அந்தணனை நரபலி கொடுத்துத்தான் கோயில் எழுப்ப வேண்டும் என்பது சிவனின் கட்டளை. நூற்றுக்கணக்கான அந்தணர்களை சேர தேசத்து காந்தலூர் சாலையில் சிரச்சேதம் செய்தோம் அல்லவா? அப்போது வைணவதாசனும் இருந்தான் அல்லவா? ஒவ்வொரு அந்தணனுடைய இறப்பும் அவன் உடம்பில் சூட்டுக்கோளால் எழுதப்பட்டது. வேறொன்றுமில்லை. காந்தலூர் சாலை கடிகை கதவு திறந்துவிட்டது வைணவதாசன்தான். அப்போது அவன் 15 வயது இளைஞன். சேர தேச படையெடுப்பு நடக்கும் முன்பே, ஒரு மாதம் முன்பே அங்கு போய் அமர்ந்து சகல விஷயத்தையும் தெரிந்து கொண்டு இரவு கோட்டைக்கு வெளியே அம்பு எறிந்து தகவல் சொல்லி கதவும் திறந்து வைத்தவன். அவனை அடித்து நொறுக்க முற்பட்ட போது சிட்டென பறந்து மேற்கு வாசல் வழியாக வெளியேறி மறுபடியும் சக்கரவர்த்தி உடையாருடன் சேர்ந்து கொண்டவன். சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் 16 வயதிலேயே அவனுக்கு உபதளபதி பட்டமும் கேயுரமும் அளித்தார். ஒற்றர் படையில் முக்கியமானவராக சேர்த்தார். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். எந்த கணக்கும் இங்கு முடிவுறாமல் பதிலில்லாமல் போவதில்லை. எனவே உன் புருஷனுடைய மரணத்துக்கு வருத்தப்படுவதை இப்போது இந்த க்ஷணத்திலிருந்து விட்டுவிடு. அவன் கதவு திறந்ததால் தான் அங்கே ஆயிரக்கணக்கான அந்தணர்கள் உயிர் இழந்தார்கள். தாயே, அவசியம் என்று சொல். இந்த இடத்தில் வைணவதாசனை வரவழைக்கிறேன். அவனோடு சற்று நேரம் பேசிக்கொண்டிரு. ஒரு போர்வையை எடுத்து அமர்ந்திருந்தவள் மீது சட்டென்று போர்த்தி கை தட்டினார். அந்த போர்வை விரிந்து விசாலமாகி ஒரு இருட்டு அறையாக மாறியது. ஒளியாய் வைணவதாசன் அவள் முன்பு வந்து நின்றான். கை கூப்பி வணங்கினான். அவளும் வணங்கினாள். அங்கு மொழி இல்லை, ஆனால் பேச்சு புரிந்தது. இனி பழமர் நேரி வேண்டாம். தஞ்சைக்கு குடிபெயர்ந்துவிடு. சக்கரவர்த்தி கட்டும் கோயிலுக்கு பணி செய்து வா. வில்வ இலைகளால் நீண்ட மாலை ஒவ்வொரு நாளும் செய்து வருவது என் மனதிற்கு உகந்ததாக இருக்கும். உன் குழந்தைகளுக்கு மிக பெரிய பலம் கிடைக்கும். நீ கொடுத்த மாலையை போடும்படியாகவே உடையார் உத்தரவிடுவார். இடது தோளிலிருந்து வலது கை நுனி வரை 10 கை நீளம் வில்வ மாலை தினமும் செய்து வா. நான் இருக்கும் இடம் அமைதியான இடம். என்னால் கொல்லப்பட்டவர்களும் என்னை கொன்றவர்களும் என் மீது இங்கே பிரியமாக இருக்கிறார்கள். இது வேறு உலகம். என்னை பற்றி நெல் முனையளவும் கவலைப்பட வேண்டாம். இத்தனை நாட்கள் என்னோடு இருந்ததற்காக உனக்கு ஒரு சிறிய பரிசு தருகிறேன். உயிர் என்பது இதுதான். வைணவதாசன் மனைவியின் உடம்பை சுட்டி காட்டினான். சட்டென்று அவள் உயிர் வெளியே வந்தது. அவள் ஆடி போனாள். உடம்பு உலுக்கி போட்டது. உயிர் வெளியே வந்து நின்றது. அவருக்கு அருகே வந்து கை கூப்பியது. அவர் மெல்ல அவளை தழுவி கொண்டார். தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. தற்கொலை செய்து கொண்டுள்ளவர்கள் பெரும் அவஸ்தைக்கு ஆளாகிறார்கள். மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க உன் வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கொள். வில்வ மாலை பணி தொடர்ந்து நடக்கட்டும். இப்போதைக்கு நான் விடைபெறுகிறேன். வைணவதாசன் கை கூப்ப அவளும் கை கூப்பினாள். மெல்ல பின்னடைந்தாள். உடம்புக்குள் புகுந்தாள். மறுபடியும் உடம்பு ஒரு உலுக்கு உலுக்கி போட்டது. சரக்கென்று கருவூர் தேவர் போர்வையை இழுத்தார். அவளையே உற்று பார்த்தார். அவள் மெல்ல தலை நிமிர்ந்தார். கருவூர் தேவரை பார்த்து சிரித்தாள். அந்த சிரிப்பில் புரிந்தது என்ற பொருள் இருந்தது. சக்கரவர்த்தி உடையார் அவள் வீட்டுக்கு வந்து கை கூப்பிய போது அவளும் பதிலுக்கு கை கூப்பினாள். என்னென்ன உதவிகள் வேண்டும் என்று கேட்டபோது தஞ்சைக்கு குடிபெயர போவதாய் வைணவதாசன் மனைவி சொன்னாள்.
தஞ்சையில் எங்கே? உடையார் கேட்க, கோயிலுக்கு அருகே என்றாள். நல்லது, தனித்த வீடு ஒன்றை நான் ஏற்பாடு செய்கிறேன். தினமும் வில்வ இலை பறித்து மாலையாக தொடுத்து நீங்கள் ஸ்தாபிக்க போகின்ற பரமேஸ்வர உடையாருக்கு நான் அணிவிக்க வேண்டும் என்று என்னுடைய கணவர் உத்தரவிட்டிருக்கிறார். சூட்சும வடிவில் என்னோடு பேசுகிறார். நான் வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்திருந்தாலும் வில்வ இலையால் சிவனுக்கு மாலை அணிவிப்பதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று தழுதழுக்க கூறினாள். அனுமதிப்பது என்ன? எழுத்து மூலம் உத்தரவு தருகிறேன். இந்த கிராமத்திலேயே ஆற்றங்கரை ஓரமாக இருக்கின்ற நிலம் வாங்கி உங்கள் பெயரில் எழுதி வைக்கிறேன். வருடாந்திர வருமானமாக அவை இருக்கட்டும். இதை தவிர கோயில் பணிக்கென்று உங்களுக்கு சன்மானமாக ஒரு பங்கு தரப்படும். சோழ தேசத்தின் அத்தனை மறவர்களும் உங்கள் முன்பு வாள் உயர்த்தி கீழே பிடித்து வணங்குவார்கள். உங்களை மண்டியிட்டு நிலம்பட தொழுவார்கள். உங்கள் கணவரை இழந்த உங்கள் துக்கத்தில் நானும் பங்கு கொள்கிறேன். உங்கள் வம்சத்தை இந்த சோழ தேசம் காக்கும். சக்கரவர்த்தி உடையார் தன் நீண்ட வாளை உருவினார். உயர தூக்கி சோழம் சோழம் என்றார். மெல்ல திரும்பி பூமியில் குத்தினார். வைணவதாசனின் மனைவியின் முன்பு மண்டியிட்டு வணங்கினார். ஊர் பதறி போயிற்று. அந்தணர்கள் திகைத்தார்கள். ஹரஹர மகாதேவ என்று கூவினார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்றார்கள். சக்கரவர்த்தி நிதானமாக எழுந்து வாளை உரையில் போட்டுக்கொண்டு வணக்கம் தெரிவித்தார். சரசரவென்று கீழே இறங்கி குதிரையில் தாவி ஏறினார். அவர் குதிரை கூட்டத்தை மெல்ல பிளந்து கொண்டு வெகு விரைவாய் தஞ்சை நோக்கி ஓடிற்று. ராஜராஜரை பார்த்து தஞ்சை மக்கள் உற்சாகத்தில் ஆடினார்கள். மேலே சாளுக்கியரை ஜெயித்த சந்தோஷத்தில் இன்னும் கொல்லுவோம், சகலரையும் நிர்மூலம் செய்வோம் என்று முஷ்டி உயர்த்தி ஆரவாரம் செய்தார்கள். சக்கரவர்த்தி தஞ்சைக்குள் நுழைந்து புறம்படியில் நிற்க வைக்கப்பட்டார். அந்தணர்கள் வேத கோஷம் செய்தார்கள். குடம் ஏந்தி வந்தார்கள். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கீழே இறங்கி குடம் தொட்டார். அந்தணர்களுக்கு வணக்கம் சொன்னார். மேய்க்காவல் வீரன் ஒரு பொற்கிழியை கொடுக்க அதை மூத்த அந்தணரின் கையில் கொடுத்தார். மறுபடியும் குதிரை ஏறினார். முகத்தில் சிரிப்பில்லை, ஆனால் ஒரு அமைதி இருந்தது. முகத்தில் உற்சாகமும் இல்லை, மிகவும் இறுக்கமாக இருந்தது. ஒரு செயற்கரிய காரியம் செய்து முடித்துவிட்டு வந்தது போல ஒரு கனத்த அமைதியான நடவடிக்கையோடு அவர் காணப்பட்டார். ஜனங்கள் நெருக்கி அடித்துக்கொண்டு அவருக்கு அருகே வந்தார்கள். கோட்டையை சுற்றியுள்ள 4 வீதிகளிலும் வலம் வர வேண்டும் என்று தஞ்சை நகரத்து அதிகாரி கேட்டுக்கொண்டான். எல்லா மக்களும் உடையாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பெண்டிர் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தயவு செய்து வர வேண்டும் என்று கீழே விழுந்து வணங்கி சொன்னான். சக்கரவர்த்தி சரி என்று தலையசைத்தார். அவருடைய குதிரை பிரதானமான தெருக்களை நோக்கி நடந்தது. பெண்கள் நடைபாவாடை விரித்தார்கள். குலவை சத்தம் எழுப்பினார்கள். குடிக்க நீர், பானகம் கொடுத்தார்கள். இனிப்புகளை வழங்கினார்கள். எல்லாவற்றையும் தொட்டு திருப்பி கொடுத்தார். ஒருவர் வீட்டிலிருந்து மெல்லிய அழுகை சத்தம் வர அரசர் அருகே வந்ததும் அது அதிகமாயிற்று. அரசர் திகைத்து யார் என்று விசாரித்தார். நக்கன் சந்திரன். சத்யாசிரனுடைய தளபதி அமர்ந்திருந்த யானை மீது ஏறி இவர் வாள் வீச யானை அவன் காலை இழுத்து வீசி தரையில் அடித்து மிதித்து கொன்றது. அந்த தளபதி வெட்டுப்பட்டு உயிர் நீத்தான் என்று சொல்லப்பட சக்கரவர்த்தி கண்களை மூடிக்கொண்டார். புறம்படியில் வீடும் வெண்ணாற்றங்கரையில் நிலமும் எழுதினார். அவர் சொன்ன வாய்மொழி உத்தரவை ஓலையில் திருமந்திர ஓலை நாயகம் எழுதி கொண்டார். அவை கல்லிலே வெட்டவும் செம்பிலே வெட்டவும் உடனடியாக ஏற்பாடாக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. கோட்டை வாசலை அடைந்த போது மக்களின் பேரரவம் கேட்டது. கோட்டை வாசலில் 3 இளைஞர்கள் ஓடி வந்தார்கள். அதில் உயரமாக இருந்த ஒருவன் சட்டென்று தன் கையில் இருந்த அரளி மாலையை கழுத்தில் போட்டுக்கொண்டு அரசரின் குதிரைக்கு முன்பு மண்டியிட்டான். அடே அடே என்று அரசர் உரக்க கத்தினார். அவன் வாளை உயர்த்தினான். எங்கள் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இப்போரில் ஊத்தை அடையாமல் இருக்கும் பொருட்டு நான் வேடிக்கொண்ட வண்ணம் என் சிரமறுத்து இப்பூமியில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி வாள் உயர்த்தி கழுத்தில் ஓங்கி வெட்டி கொண்டான். கழுத்து வெட்டுப்பட்டது. முழுவதும் வெட்டுப்படாமல் ஒரு முனையில் நின்று துடித்தது. கை கால்கள் பரபரத்தன. ஆனால் சட்டென்று கைகள் கும்பிட்டன. அரசர் கீழிறங்கி ஓடி வந்து வாள் உருவினார். ஒட்டி கொண்டிருந்த ஒரு துணுக்கை வேகமாக ஒரே வீச்சினால் அறுத்தெறிந்தார். அவன் உடலும் தலையும் பிரிந்தன. சக்கரவர்த்தி வாள் உயர்த்தி கைகள் விரித்து வானம் பார்த்து அலறினார். போதுமடா போதுமடா, இது போதுமடா என்று அலறினார். நிற்க முடியாமல் தடுமாறினார். மெய்க்காவல் வீரர்கள் குதிரையிலிருந்து குதித்து அவரை நெருங்கி அணைத்து கொண்டு இடுப்பில் கை போட்டு இறுக்கி நிற்க வைத்தார்கள்.
சட்டென்று ஒரு தேர் வர அந்த தேரை நிறுத்தி அவரை அணைத்த வண்ணம் ஏற்றி தேரை செலுத்தினார்கள். கோட்டைக்குள் நுழைந்தார்கள். கோட்டை கதவு சாத்தப்பட்டது. அந்த பையன் தான் பலி கொடுக்கப்பட வேண்டும் என்று முன்பு ஆசைப்பட்ட பையன்தான். சேர தேசத்திற்கு போய் போர் பயிற்சி பெற்று வந்த இளைஞன் 2 துண்டாக கிடந்தான். தஞ்சை நகரத்து கோட்டை வாசலில் அவன் ரத்தம் பரவி உறைந்து கிடந்தது. இது சரிதான் என்றும் தேவையில்லை என்றும் இப்படி செய்தல் கூடாது என்றும் பல்வேறு விதமாக ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். வந்து வந்து அந்த இளைஞனை பார்த்தார்கள். அவன் தாய் ஓடி வந்து அழுது கதறினாள். பெரிய வெள்ளை துணியை அவன் மீது போர்த்தினார்கள். அவன் அருகே புலிக்கொடியை நட்டார்கள். மறுபடியும் எல்லையில் பெரும் கோஷம் கேட்டது. பழுவேட்டரையர் வருகிறார் என்றும் மேலை சாளுக்கிய சேனாதிபதி கேசவனை சிறைப்பிடித்து வருகிறார் என்றும் சொல்லப்பட்டது. போர் முடிந்த பிறகு ஒரு வீட்டிற்குள் ஒளிந்திருந்த கேசவனை அவர்கள் ஆட்களே காட்டிக் கொடுக்க கைது செய்து விலங்கிட்டு இழுத்து வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. ஒரு மூங்கில் கூண்டிற்குள் மிருகம் போல அடைக்கப்பட்ட தளபதியை பார்த்து சோழ ஜனங்கள் காரி துப்பினார்கள். வெட்டி கொன்று விடுவேன் என்று சொல்லி பயமுறுத்தினார்கள். நீ அழிந்து போவாய், நாசமாய் போவாய் என்று பெண்கள் திட்டினார்கள். அவன் எந்தவித சலனமும் இல்லாமல் கட்டுப்பட்ட கைகளோடு நகரை வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தான். பழுவேட்டரையர் குதிரை அவர் மாளிகைக்கு திரும்ப மூங்கில் கூண்டு தளபதியோடு சிறைச்சாலை நோக்கி போயிற்று. அன்று இரவு முழுவதும் உச்சகட்ட ஆட்டமும் பாட்டமும் நடைபெற்றன. தேவரடியார்களை இடைவிடாது போர் வீரர்கள் ஆடச் சொன்னார்கள். பஞ்சவன் மாதேவி குதிரையை கோட்டை பக்கம் திருப்பாமல் நிசும்ப சூதனி கோயில் பக்கம் போய் அங்கு தலையில் நீர் ஊற்றி வேறு உடை உடுத்தி துர்க்கை சிலையின் முன்பு ஆடாது அசையாது அமர்ந்து கொண்டாள். தாயே, என்ன அதிசயம்! மிகச்சில வீரர்களே இறந்து போனார்கள். மிக அற்புதமான ஒரு யுத்தம். சோழ தேசத்துக்கு மிக பெரிய செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டாய். என் புருஷனை எந்தவித காயமும் இல்லாமல் காப்பாற்றி விட்டாய் தாயே. இறந்த அத்துணை பேர் மனக்கேதமும் தீர்க்கும் பொருட்டு உன்னுடைய சன்னதியில் 45 நாட்கள் நெய் விளக்கு ஏற்றுகிறேன். தாயே, என் தாயே, உன் கருணையை நான் என்னவென்று சொல்வேன். இறந்து போன மேலை சாளுக்கிய வீரர்கள் அத்துணை பேரையும் நீ ஆசிர்வதிக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த தேசத்து பெண்களையும் ஆண்களையும் அமைதிப்படுத்த வேண்டும். அவளுக்கு ஏனோ அழுகை வந்தது. முகம் பொத்தி கொண்டு நிசும்ப சூதனி சன்னதியில் விக்கி விக்கி அழத் துவங்கினாள். பஞ்சவன் மாதேவி வந்திருப்பதை அறிந்து அரண்மனை சேடிகள் ஓடி வந்தார்கள். அவளை தாங்கி பிடித்து கொண்டார்கள். அரண்மனைக்கு போகலாம் என்றும் அழைத்தார்கள். இல்லை, 3 நாட்கள் இறந்தவர்கள் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு உபவாசம் இருக்கப் போகிறேன் என்று சொன்னாள். அவளுக்கு அவர்கள் ஓடிப்போய் மருந்து வாங்கி கொடுத்தார்கள். அவள் வயிறு சுத்தமாக நீர் குடித்தாள். நிசும்ப சூதனி கோயிலுக்கு அருகே உள்ள பெரிய குறி மேடையில் ஏறி படுத்துக்கொண்டாள். உயரமான மூங்கில்கள் நட்டு திரை கட்டப்பட்டது. அவள் தூங்குவதை பார்த்தால் இன்னும் 2 நாட்களுக்கு எழுந்திருக்க மாட்டாள் என்று தோன்றியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.